திருத்தணியில் வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக மழை நீருடன் கழிவுநீரும் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாயினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்கள். வணக்கம் சரவணன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள கனகமாச்சத்திரம், ஆற்காடு குப்பம், திருவிழாங்காடு, பள்ளிப்பட்டு, ஆர்கேப்பேட்டை, கேஜிகண்டிகை போன்ற பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் எதிரொலியாக திருத்தணி நகராட்சியில் பைபாஸ் பகுதி போன்ற ரயில் இருப்பு பாதை, அந்த சுரங்கப்பாதை பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக திருத்தணியிலிருந்து வரும் 50% மழை தண்ணீர் கழிவு நீருடன் இந்த பகுதியில் சூழ்ந்து கொண்டதால் இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் இந்த பகுதியை கடந்து செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்தனர். மேலும் இதே போல் ரயில் நிலைய பகுதியில் மழை தண்ணீரும் கழிவு நீரும் ரயில் நிலைய முன்புறம் சூழ்ந்து கொண்டதால் இந்த பகுதியை கடந்து செல்ல ரயில் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் குழந்தைகளும் அந்த பகுதியில் ரயில் பயணிகளுக்கு ஒரு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. மழை தண்ணீர் கழிவு நீரும் அந்த பகுதியில் மிகுந்த பள்ளங்களும் இருந்ததால் பெருத்த சிரமம் அடைந்தனர். இந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். மேலும் இதேபோல் தொடர்ச்சியாக திருத்தணி பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. திருத்தணி சரவண பொய்கை மலை அடிவாரத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக புண்ணாக்கு மலை, பச்சரிசி மலை போன்ற பகுதியிலிருந்து மழை தண்ணீர் இந்த பகுதி வழியாக படிக்கட்டுகள் வழியாக 365 படிக்கட்டுகள் வழியாக உருண்டோடி வருகிறது. இதனால் நீர்வீழ்ச்சி போல் மழை தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த மழை தண்ணீர் செல்வதற்கான கால்வாய் பணிகளை இந்த பகுதியில் அறநிலைத்துறை ஏற்பாடு செய்யாத காரணத்தினால் இந்த பகுதியில் கடந்து முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டிய பக்தர்கள் கடும் அவதி அடைந்தனர். இதனால் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக, தை மாதத்தில் பெய்து வரும் மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் அன்றாட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெசவாளர்கள் மற்றும் மழை பெய்து வருவதால், வெயில் இல்லாததால் அவர்கள் பெருத்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார்.